இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியலோட ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதான் அந்த ஹோட்டல்ல வந்து தங்குறாங்க இல்லையா? தங்கிட்டு அப்புறம் ஹோட்டல் ரூம தான் காமிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே இருக்காங்க. அப்போ சேரன் கேட்குறாரு, "அப்பா எங்கடா?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் கீழ தான் இருக்காருன்ற மாரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாரோ கதவு தட்டுவாங்கன்னு கதவு திறந்தா நிலா தான் வருவாங்க. நிலா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. இந்த சொத்து வந்து இப்போ நம்ம வந்து இப்படி ஹோட்டல்லையே உட்காந்துருக்க முடியாது. அடுத்து என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த இதுலேருந்து நம்ம நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னும்போது, அப்போ பாண்டியன் சொல்கிறான், இன்னைக்கு ஒரு நாள் தங்குனதுக்கே 8000 ஆயிடுது. இதுக்கு மேலே எங்கே நம்ம போகிறது? அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா நம்மளோட காரை தான் விற்கிற மாதிரி வரும்னும்போது மைண்ட் வாய்ஸில் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பாண்டியன் சொல்லுவான், "செருப்பாலேயே அடிப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்லுவான். உடனே இவன் திரும்பி பார்ப்பான். "என்னடா? எதுக்கு?" அப்படின்னும்போது, "நீ என்ன ஊரா விட்டு காரை எடுத்துட்டு போய் நீ விப்ப? யாராவது ஒத்துக்குவாங்களா?" அப்படின்னும்போது, "டேய் நான் மனசுக்குள்ள தானடா நெனச்சேன். வெளியில வரைக்கும் கேட்குது நீ நெனச்சது" அப்படின்னோனே, "ஐயய்யோ! நிலாக்கு கேட்டுருக்குமாடா?" அப்படின்னு கேட்பான். "தெரியல, கேட்டாலும் கேட்டுருக்கலாம்" அப்படின்னு ஒரு காமெடியா அந்த இடத்துல அந்த இது போகும். அப்புறம் உடனே இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிலா வந்து சேரன் கிட்ட வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வீடு உங்களது இல்லன்னு சொல்றாங்களே! இப்போ நீங்க என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? நீங்க இங்க தங்கிட்டு இருக்கிறதுக்கு அப்டின்னும்போது, ப்ரூஃப் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எங்க அப்பாவோட அப்பா, அம்மா அவங்க வழி அப்டின்னும்போது, நாங்க வழி வழியா இந்த வீட்ல தங்கியிருக்கோமே தவிர, எங்களுக்கு இந்த வீட்ல வந்து அவ்வளோதான்ப்பா தெரியும். நாங்களும் சின்ன சின்ன பசங்க. எங்களுக்கு அது தெரியாதுப்பா அப்படின்னும்போது, அப்போ சோழன் சொல்வான், இந்த ப்ரூஃபு இத பத்தியெல்லாம் கேட்கணும்னா, இவன நீங்க இங்க கேட்கறது சரியில்ல. கீழ ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, எங்க அப்பா. அவர தான் நீங்க கேட்கணுன்ற மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இதே மாதிரி அ போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி எப்படியாவது வெளியில வரணும். எல்லாரும் யோசிக்கணும். இப்படியே இந்த ஹோட்டல்லயே தங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இதுலருந்து நம்ம வெளியில வந்து தான் ஆகணுன்ற மாரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. தூங்க போம்போது அப்பயும் சேரன் கேட்குறான். இந்த மாதிரி அப்பா எங்கடான்னும்போது, "இல்ல, இல்ல நான் பார்த்துட்டு வந்துட்டேன். கீழ தான் இருக்காருன்ற" மாரி சோழன் சொல்வான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது, வானதி இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டியனுக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடிச்சோனே தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. பயந்த உடனே இவன் கேட்பான் சோழன், "டேய் யார்றா இந்த டைமுக்கு ஃபோன் அடிக்கிறது?" அப்படின்னும். "வானதி தான்டான்னும்." "ஏன்டா அவளுக்கெல்லாம் தூக்கமே வராதாடா? எப்ப பார்த்தாலும் உன்ன தான் நெனச்சிட்டு இருப்பாளா? என்னடா டைம் ஆகுது? 12 மணி ஆகுது. இந்நேரத்துக்கு போய் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா? ஃபோன வச்சுட்டு மரியாதையா தூங்குடான்ட்டு" மிரட்டிட்டு அவனும் என்ன பண்ணுவான், சரி ஃபோன சைலன்ஸ்ல போட்டு படுத்துருவான். திரும்ப ஃபோன் அடிக்கிறத பார்த்து இவன் பாண்டியன் என்ன பண்ணுவான், சரின்ட்டு ஃபோன் எடுத்து பேசினா, இவ வந்து வருத்தப்படுவா. அப்ப இவன் சொல்லுவான், "எதுக்கு இந்த டைமுக்கு ஃபோன் பண்ற? நான் தான் சொன்னேன்ல என்னுடைய நிலைமைன்னு." "ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கு போய் ஹோட்டல்ல தங்குறீங்க? இங்க வந்து தங்க வேண்டியது தானே?" அப்படி இப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அவன் சொல்லுவான், "நாங்க எப்படி வந்து உன் வீட்ல தங்க முடியும்ன்ற" மாரி பாண்டியனும் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் அப்ப இவ சொல்லிட்டு இருப்பா, "சரி இப்ப நீ தனியா தானே இருப்ப. நான் வேணா வரேன்" அப்படின்னோனே, "ஏய் வந்துராத. நாங்க 5 பேர் இந்த ரூம்ல இருக்கோன்னும்போது" "அ என்ன 5 பேர் ஒரு ரூம்ல இருக்கீங்களா?" "ஆமா. இது கிடைச்சது 2 ரூம் தான். அண்ணி அதுல ஒரு ரூம்ல இருக்காங்க. நாங்க 5 பேரும் ஒரு ரூம்ல இருக்கோன்னோனே" இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துரும். ஆல்ரெடி இவளுக்கு தான் நிலாவ கண்டாலே இப்ப பிடிக்கிறது இல்லல்ல. கோவம் வந்துட்டு என்ன பண்ணுவா, "என்னது அவங்களுக்கு மட்டும் தனி ரூமு, நீங்க 5 பேரும் ஒரு ரூமா?" அப்படின்னும்போது, இப்போ உன்னையே கேட்பான், "இப்ப நீ சண்டை போடுறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. உடனே சோழன் எழுந்து, "என்ன மட்டும் பிரிச்சு விட்டுட்டு, நீங்க மட்டும் என்ன இந்நேரத்துக்கு ரொமான்ஸ் பண்றீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வாங்கி அந்த பொண்ண திட்டுவான். "என்ன உனக்கு வேற வேலை கிடையாது? எப்ப பார்த்தாலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க. இந்த மாரி ஃபோன் கீன் பண்ணா உன்ன கொன்றுவேன்" அப்படின்ட்டு ஃபோன கட் பண்ணி இவன் பக்கத்துலயே வச்சுக்குவான். "இனிமேல் ஃபோன் குடுக்க மாட்டேன் போடா" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு பாண்டியனும் என்ன பண்ணுவான், "ஐயோ! என்ன இவன் ஃபோன வாங்கி வச்சுட்டானே" அப்படின்ட்டு அந்த பொண்ணும் வருத்தத்துல இருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஹோட்டலோட லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணோன போட்டுக்கிட்டே டயல் பண்ணிக்கிட்டே இருப்பான் போகாது. அப்போ சோழன் எழுந்து என்ன பண்ணுவான், "டேய் அது இந்த ஹோட்டலோட ஃபோன்ரா ரிசப்ஷனுக்கு மட்டும் தான் போகும். உங்க வானத்துக்குலாம் போகாது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபோன வைடா, அமைதியா படுறா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒண்ணு சொல்லுவான் சோழன்.
ரிமோட்டில் நம்பர் இருக்குதுன்றதுக்காக ரிமோட்டை எடுத்து ஃபோன் பண்ணிடாது, ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிற அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த 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 சீனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஜாலியா ஒரு மாரி காமெடியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, விடிய காலையில ஆயிடும். இவர் வந்து உட்காந்துருப்பாரு. சேரன் அவங்க அப்பா வந்து இந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற சோபால உட்காந்துருப்பாரு. நிலா வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு மேல வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இவர விசாரிக்கிறாங்க. "என்ன ஏஞ்சிட்டீங்களா தூங்கி?" அப்படின்னோன்னே, "எங்கம்மா நான் தூங்குனேன், எழுந்துக்கிறதுக்கு எனக்கு தூக்கமே வரல. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்ல படுக்கிற மாரி வராது. இதுவே நம்ம வீடா இருந்தா நான் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பேன்ற" மாரி சொல்லுவாரு. அப்போ இவ சொல்லுவா, "இப்பலாம் நம்ம அங்க முடியாது. போனீங்கன்னா அவ்வளோதான்ற" மாரி. அப்போ இவர் சொல்வாரு, "ஏன் நம்ம முடியாது? அது நம்ம வீடு. என் தங்கச்சியும், எங்க அண்ணனையும் ஒரு உழுக்கு உழுக்குனேன்னா, வீட்ட திறந்து விட்டுற போறாங்க. நான் போய் அங்க உட்காருவேன். நான் சீல பிரிச்சுட்டு நான் போவேன்ற" மாரி இவரு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் நிலா திட்டுவாங்க. "அந்த மாரிலாம் போய் ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சீங்கன்னா, ஜெயில்ல புடிச்சு தான் உங்கள உள்ள போடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க" அப்படின்னு சொன்னா, இவரு கொஞ்சம் எடக்கு மடக்கா தான் பேசுவாரு. ஒரு பொறுப்பா இந்த வீடு அவங்களுக்கு வேணுன்ற மாரி எதுவும் சொல்ல மாட்டாரு. அவங்களும் என்னென்னமோ விசாரிப்பாங்க. "உயில் இருக்குன்றீங்களே, அது எங்க இருக்கு? ஒரு வேள நீங்க ஏதாவது மறந்தாப்புல அந்த வீட்ல வச்சுட்டீங்களா? இல்ல உங்க அக்கா, தங்கச்சி அதான் உங்க அண்ணன் தம்பிகிட்ட, தங்கச்சிகிட்ட யார்கிட்டனா இருக்கா? இல்ல உங்க பெரியப்பா, சித்தப்பா யாராவது இருக்காங்களா? அவங்க பசங்க கிட்ட ஏதாவது இருக்கான்ற" மாரிலாம் விசாரிச்சா, எனக்கு சொந்தம்லாம் யாரும் இல்ல. அவங்க கிட்ட இருக்கலாமான்னு கேட்டா, இருக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஒரு வேள வீட்ல இருக்கான்னு கேட்டா, தெரியலன்னு அப்படியே மாத்தி மாத்தி அவ பேசுறதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா தான் சொல்லிட்டே இருப்பாரு. நிலாவே வெறுத்து போயிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல புரிய வைக்க முடியாம, "அங்கிள் நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. நீங்க வீட்டுக்கு போணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து உயில் எங்க இருக்குதுன்னு உட்காந்து நீங்க யோசனை பண்ணுங்க தெளிவா. யார்கிட்ட இருக்கு? எங்க இருக்குன்னு யோசிச்சா மட்டும் தான் முடியும்" அப்படின்னோனே, இவரு சொல்றாரு, "உயிராவது கீழாவது நான் வந்து வீட்ட பிரிச்சு என் பசங்களுக்கு குடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவால்ல" அப்படின்னோனே, நிலாவுக்கு கோவம் வந்துரும். "அப்படி எதுவுமே பண்ணாதீங்க. நான் சொல்ற மாரி நீங்க செய்யுங்க. போய் நல்லா உட்காந்து யோசிங்க. எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்ட நம்மளால அதுக்குள்ள நுழையக்கூட முடியாதுன்ற" மாரி அவர பேசி விட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து இவரையும் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சேரனையும். என்னன்னா, இந்த மாரி வீட்ல ப்ரூஃப் கேட்டா அவரு வந்து தெரியல, யோசிக்கணுன்ற மாரி சொல்றாரு. நீங்க ஏதாவது சொல்லுங்க. அந்த ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னும்போது, "எனக்கும் தெரியாதும்மா. அவரு சொல்றாரு வாய் வார்த்தையா, அதாம்மா எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி சேரனும் சொல்வாரு. அப்போ சேரன் வந்து சொல்வாரு, "அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க முடியாதுல்லம்மா. நம்மளும் வந்து இப்போ தற்சமயத்துக்கு வந்து ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லியிருக்கேன், வீடு சின்னதா பார்க்க சொல்லி. நம்ம அங்க போய் தங்கிட்டு கூட கோர்ட்ல வந்து இது பண்ணி வாதாடுவோம். ஏன்னா, உடனேயும் அந்த வீடு நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா டைம் எடுக்கும்." அப்படின்ற மாரி சேரன் சொல்வாரு. அதுக்கு நிலா சொல்வாங்க, "அப்படிலாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடுலாம் போயிட்டோம்னா, இந்த வீட்ட நம்ம மீட்கறதுக்கு ஒரு இதுவே ஸ்டெப்பே நம்ம எடுக்க மாட்டோம். யோசிக்க கூட மாட்டோம். அந்த வீட்லயே போய் நம்ம உட்கார்ற மாதிரி ஆயிடும், வாடகை வீட்லயே. ஸோ நம்ம அத பண்ணக்கூடாது. இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்ட மீட்டு நம்ம முடியுமோ, அந்த வேலைய தான் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி நிலாவும் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் கரெக்ட்டு தானே. இப்போ ஒரு வீட்ல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த வீட்டுக்கான ஒரு இது வந்து நம்மளுக்கு, ஐயோ! இத பார்க்கணுமான்ற மாரி ஆயிடும். இப்ப இந்த வாடகை வீடு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா, அந்த வீட்ட விட இதுவே நல்லா இருக்கிற மாரி தான் நம்மளுக்கு மைண்ட் செட் ஆயிடும்ன்ட்டு, அவங்க அத கரெக்ட்டா சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வானதி வந்துருவா. வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிரும். உடனே இவன் கேட்டுருவான் சோழன். "இங்கேயும் வந்துட்டியா? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா வீட்ல?" அப்படின்ற மாரி கேட்டோனே, இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே என்ன பண்ணுவா, பாண்டியன் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளில கூட்டு போயிடுவான். அப்புறம் இவங்களும் சொல்வாங்க, "நான் வந்து பார்க்குறேன்னா, இந்த ப்ரூஃப்ப பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதா? என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு, நான் சோழனோட கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்ற" மாதிரி சோழன கூப்பிட்டு வெளில போயிருவாங்க. அப்போ பாண்டியனும் இந்த வானதியும் வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுனா இவ புடிச்சு திட்டுவா. "என்ன நிலா வந்து ரூம்ல தானே இருப்பாங்கன்னு சொன்னேன், இங்க இருக்காங்கன்னோன்னே" அப்ப அவன் கேட்பான், "அதுக்காக என்ன ரூம்லயேவா இருப்பாங்க? பேச கீச வரமாட்டாங்களா?" அப்படின்னும்போது, "ஏன் அவன் வந்து என்ன அப்படி திட்டுறான் உங்க அண்ணன்? என்னன்னா வரவே வேணான்ற மாரி சொல்றான்னும்போது, "நான் இருக்கிற நிலைமைக்கு நீ எதுக்கு இங்க வர? நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன். உன்ன யாரு இங்கலாம் வர சொன்னா? யாராவது பார்த்து தப்பா நெனச்சாங்கன்னா என்ன பண்ணுவன்ற?" மாரி கேட்பான்.
அப்போ உடனே இவன் சொல்வான், "யார் என்ன தப்பா நினைக்க போறா? இவளுக்கு வந்து அத பத்திலாம் கவலையே இல்ல போல. நான் யார் என்ன தப்பா நினைக்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள ஒரு ஹக் பண்ணிட்டு, அப்படியே இது பண்ணுவான். உடனே இவன் சொல்வான், "சரி, சரி பார்த்துக்கலாம். நீ போ. நான் உனக்கு ஃபோன் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லுவான். அப்ப இவ சொல்வா, "கடைக்கெல்லாம் வா. வந்து நான் உன்கிட்ட பேசுறேன்ற" மாரி பேசிட்டு, இவங்க நின்னு பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிலாவும், சோழனும் கீழ இறங்கி போவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் கிளம்பிருவா. அதான் இன்னைக்கான எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் திங்கட்கிழமை வர எபிசோட நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.